ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் அட்மிஷன் டெஸ்ட் கேட் 2025 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கேட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐஎம்ஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அப்புறம் டாப் இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எம்பிஏ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பி ஸ்கூல்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் எம்பிஏ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கேட்டுன்ற ஒரு எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதணும். கேட் மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. பட் நீங்கள் டாப் மோஸ்ட் பி ஸ்கூல்ஸ்க்கு போகணும் அப்படின்னா ஸோ கேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப் பி ஸ்கூல்ஸும் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக வந்து கேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்ஸ்குள்ளே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கேட் பிகாம் வந்து தேர்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பிடெக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இப்போவே நீங்கள் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆல்ரெடி இந்த எக்ஸாமுக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 1லேருந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ எப்போ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 13 வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 PM வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்குது. அட்மிட் கார்டு வந்து எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 5 to 30 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 30 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் டேட். ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎம்ஸோட அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஏஎம்ஸில் கண்டிப்பாக சீட் கிடைக்குன்ற மேண்டேட்ரி கிடையாது. ஏன்னா ஒரு ஐஏஎம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் க்ரைட்டீரியா இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்ன்றது ஒன் ஆஃப் த எலிஜிபிலிட்டி, உள்ளே போகிறதுக்கு ஒன் ஆஃப் த எலிஜிபிலிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேட் ரிட்டன் அபிலிட்டி டெஸ்ட் இருக்கும், குரூப் டிஸ்கஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்கும். இது வந்து பேஸ்டான் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட யூஜி ஸ்கோர்ஸ் பார்ப்பாங்க, 10th 12th ஸ்கோர்ஸ் பார்ப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைவர்சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பிடெக் இவ்வளோ சீட்ஸு, மற்ற ஸ்டேட்ஸ்க்கு சீட்ஸ் இருக்கும், அடுத்து கம்யூனிட்டி வைஸ் சீட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ்ன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1300. ஸோ ஜென்ரல் கேட்டகரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எந்த கேட்டகரியாக இருந்தாலுமே உங்களுக்கு 2600 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 170 சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 5 சிட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த 5 சிட்டிஸ்லேருந்து எந்த சிட்டி வேணால் உங்களுக்கு எக்ஸாம் லொக்கேஷன் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லொக்கேஷன் தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த 5 லொக்கேஷன்ஸ்லேருந்து எது வேணாலுமே சேஞ்ச் பண்ணுவாங்க பேஸ்டான வந்து பார்த்தீங்கன்னா கேட் அத்தாரிட்டிஸ். ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 50% நீங்கள் நார்மல் கேட்டகரி இல்லை ஓபிசியாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி அண்ட் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 50% வந்து யூஜியில் நீங்கள் மினிமம் இருந்திருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 45% இருந்தாலே நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.